பாரம்பரியமான சுவையில் அம்மா செய்யும் குழி பணியாரம் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு பொன்னிறமாக வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதங்கி வந்தால் போதுங்க. கடலைப்பருப்பும் வெங்காயத்தோட க்ரன்ச்சியும் பச்சை மிளகாவோட காரமும் சேரும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நேற்று மீதமான இட்லி மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. குழி பணியாரம் கடாயில் ஆயில் விட்டு மாவை ஊற்றி மூடி போட்டு 2 மினிட்ஸ் வேக வச்சு ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 1 மினிட்ஸ் திரும்ப எடுத்து வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பொன்னிறமாக வந்துடுங்க. ஒரு பக்கம் கிறிஸ்பி உள்ள சாஃப்டாக வெங்காயம் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய ஞாபகமும் சுவையும் மறக்க முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.